உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை வந்து எங்களுடைய யூடியூப் சேனலாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தில் வந்து இன்றைக்கு வந்து ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது முல்லைத்தீவில் வந்து கொலை செய்யப்பட்ட ஒரு இளைஞன், அந்த கொலை செய்யப்பட்ட இளைஞனை வந்து கொலை செய்த குற்றவாளிக்கு வந்து நேற்றைய தினம், அதாவது 2ஆம் தேதி வந்து கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மரண தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த 2014ஆம் ஆண்டு புதுக்குடியிருப்பு பகுதியில் வந்து வசிக்கிற ஒரு இளைஞன், அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பூப்புனித நீராட்டு விழாவுக்காக வந்து சென்றிருக்கார். அவருடைய வயது வந்து அப்போக்கு வந்து 19 வயசு. 19 வயசு மதிக்கத்தக்க அந்த ரஜீவன் என்ற இளைஞன் வந்து ஒரு பூப்புனித நீராட்டு விழாவில் கலந்து கொண்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அங்கே இன்னொரு நபரும் வந்து அந்த பூப்புனித நீராட்டில் வந்திருக்கிறோம். 2 பேருக்கும் இடையில் வந்து வாய் தகராறுகள் ஏற்பட்ட நிலைமையில் வந்து குறித்த இளைஞனால் வந்து 19 வயது மதிக்கத்தக்க ரஜீவன் வந்து கத்தியால் வந்து கொடூரமாக குத்தப்பட்டிருந்தார். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், குத்தப்பட்ட சம்பவ இடத்துல வந்து அந்த குறித்த இளைஞன் வந்து படுகாயமடைந்த நிலைமையில் அவர் வந்து வைத்தியசாலையில் அனுமதிச்சிருந்தாங்க. அந்த வைத்தியசாலையில் வந்து அவருக்கு போதிய அளவு சிகிச்சை கிடைக்காமையால் வந்து அவர் மேலே முல்லைத்தீவு பெரிய வைத்தியசாலைக்கு வந்து மாற்றப்பட்டிருந்தவர். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிகிச்சை பலனின்றி வந்து அவர் இறந்திருந்தார். பிறகு இப்போ ஒரு 2014 கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 வருடங்களாக வந்து வழக்கு நடந்து கொண்டே இருந்தது. அந்த அடிப்படையில் வந்து இந்த வழக்கு வந்து முதல் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. பிறகு சில காலங்களாக வந்து இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மேல் நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு நடந்திருந்தது. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து நேற்றைய தினம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. குறித்த சந்தேக நபர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அவருடைய குற்றங்கள் எல்லாம் வந்து நிரூபிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவர் காவல்துறையால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இரத்த மாதிரிகளும் மற்றும் அதற்காக பயன்படுத்திய சில ஆதார பொருட்களையும் வந்து கொடுத்து அவருடைய குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை வந்து வழங்கப்பட்டிருந்தது. மரண தண்டனை வழங்கிய வந்து நீதிபதியால் வந்து குறித்த அந்த இளைஞனுக்கு வந்து, அதாவது குற்றவாளிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், உங்களுடைய இந்த மன்றத்துக்கு வந்து ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, அதாவது கடைசி ஆசைன்ற மாதிரி இந்த மன்றத்துக்கு ஏதாவது உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் நீங்கள் கடைசியாக சொல்லலாம் என்று அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அவருடைய லோயர் பேரான லோயருக்கு முன்னால் வச்சு அவருடைய தீர்ப்பு வந்து வாசித்து காட்டப்பட்டிருக்கு. அதாவது குறித்த இளைஞனுக்கு தான் தீர்ப்புன்னு சொல்லி அவருடைய லோயருக்கு முன்னால் வச்சு அந்த குற்றவாளிக்கு வந்து சொல்ல விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு, தீர்ப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட இந்த தண்டனை வந்து வழங்கப்படைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 12 மணி இருக்கும். அப்போ அந்த டைம் வந்து ஒரு மரண தண்டனை கைதிக்கு வந்து தீர்ப்பு வழங்கிக்கு வந்து லைட்டுகள் எல்லாம் வந்து நிப்பாட்டப்பட்டு எல்லாருமே எழுந்து நின்று தான் அந்த தீர்ப்பு வழங்கப்படும். அந்த சபையில் வந்து நீதிமன்றத்தில் வந்து அந்த அடிப்படையில் வந்து இவருக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டதால் வந்து அங்கே இருந்த மின் லைட்டுகள் எல்லாம் வந்து நிப்பாட்டப்பட்டு அந்த கோர்ட்ஸில் இருந்த எல்லாரும் வந்து எழும்பி நின்றுருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து குறித்த நபர் வந்து சிறைச்சாலையை கொண்டு போயிருந்தவர். இலங்கை சட்டத்தின்படி வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் மரண தண்டனை வந்து நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மரண தண்டனை ஒரு ஆளுக்கு வழங்கப்பட்டால் அது ஆயுள் தண்டனையாகவே இருக்கும். அப்போ குறித்த குற்றவாளிக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு இந்த கொலை வந்து ஒரு வேண்டுமென்று செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருந்திருக்காது. எப்படின்னு சொன்னால், 2 பேருக்கு வந்து கருத்து முரண்பாடுகள் ஏற்படைக்க வந்து அடிப்படைக்க வந்து தான் வெற்றி பெறணும் வெற்றி பெறணுன்றதுக்காண்டி வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக வந்து அந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கும். அந்த செயற்பாட்டில் வந்து குறித்த இளைஞன் வந்து காயமடைஞ்சு இறந்துட்டார். குறித்த செயற்பாடு நடந்ததை நினைச்சு வந்து அந்த குற்றவாளி வந்து மிகப்பெரிய அளவு வந்து கவலைப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆயிருப்பாருன்றதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஒரு சிறிய கோபம், இன்றைக்கு வந்து ஒரு மனிதன் தான் விரும்பினபடி வாழணும்னு ஆசைப்படுறது தான் பிறந்ததுலேருந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விருப்பம். எல்லாருமே தங்களுக்கு ஏற்ற மாதிரி சுதந்திரமாக வாழணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் வீடு, அதாவது ஒரு பூப்புனித நீராட்டு விழாவில் வந்து ஏற்பட்ட ஒரு கருத்து முரண்பாடு, அந்த கருத்து முரண்பாடாக வந்த ஒரு கோபத்தின் உச்ச வெளிப்பாடு, ஒரு நிமிட செயற்பாடு, எங்களை கோபத்தால் நாங்கள் செஞ்ச ஒரு நிமிட செயற்பாடு வந்து இன்றைக்கு ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றிட்டு அவர் வாழ்நாள் முழுவதும் வந்து ஜெயிலில் வந்து கழிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவருக்கு மாறி போச்சுது. ஸோ இதைத்தான் சொல்ல வரும் சொந்தங்களே, நீங்களும் வந்து இயன்றளவு வந்து இப்படியான விஷயங்கள்லேருந்து விலகி போங்க. துஷ்டனை கண்டா தூர போங்கன்னு சொல்லி அந்த காலத்திலிருந்தே சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. இயன்றளவு நாங்கள் வந்து பொறுமையாக போய்கொண்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயம் சண்டைகள் அடிதடி வெட்டுக்குத்து இதால் வந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்லை. நிம்மதி மட்டும்தான் எல்லாம் போகும். இயன்றளவு 4 பேருக்கு உதவி செய்து மன நிம்மதியோடு மன நிறைவோடு வந்து வாழ பழகி கொள்ளணும். இனி இல்லைன்னு எங்களை வந்து ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து முடிக்காட்டிக்கு எங்களுக்கு அது
பெரிய அளவில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் என்ற ஒரு இக்கட்டான சூழல் 100% இனி பொறுக்கவே முடியாது என்ற ஒரு நேரங்கள்லாம் நாங்கள் கோவப்படுவோமே தவிர மற்றும்படி எல்லாருமே இயன்றளவு நிதானமாகவும் எல்லாரையுமே மதிக்கணும், எல்லாருலேயுமே அன்பு செய்யணும். முயன்றளவு வந்து மிருகங்களோ மனிதர்களோ எல்லாருலேயுமே அன்பு செய்யணும். நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு குத்துப்பட்ட காயம் இல்லை, எங்களுடைய உறவுகளுக்கு வந்து ஒரு காயம் வந்துன்னு சொன்னால் எவ்வளவு எங்களுக்கு வேதனை ஏற்படுத்தும், அதே மாதிரியே எங்களுக்கு எதிரணிக்கிறவர்களுக்கும் ஒரு காயம் ஏற்பட்டால் அவர்களுக்கு எவ்வளவு வலிக்கும், அவர்களுடைய உறவுகளுக்கு எவ்வளோ வலிக்கும்னு நாங்கள் எப்போ சிந்திக்க வலிக்கிறோமோ அப்போக்க வந்து இந்த குற்றங்கள் எல்லாம் குறையும். சட்டத்தாலேயோ அல்லது சட்ட கட்டுப்பாடுகளாலேயோ இதை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. தனி மனித என்ன சொல்கிறது, அவர்களுடைய ஹோர்மோன்கள் அவர்களுடைய பிறப்பு வளர்ப்பு மூலமாக வரதான் இது. சட்டன கோபம் அதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றதை வந்து எங்களால் யோசிக்கவே முடியாது. அப்போ வந்து கோபம் பிறகு வந்து நாங்கள் பொறுமையாக இருக்கணும். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.